ஹாய், ஹலோ, வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். புதுச்சேரியில் நடந்த ஒரு ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு பிஞ்சு குழந்தைய, ஒரு 8 வயசு குழந்தைய ஒரு வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தைய கொடூரமாக கொன்று போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை ஏற்றுக்கவே முடியாதுங்க. பெண் பிள்ளையை பெற்றவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இதை பற்றி கவலைப்படணும். இன்றைக்கி இருக்க உலகத்தில் பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் இருக்குது. இதுக்கு காரணம் கஞ்சா போதை தான். கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் புதுச்சேரியில் ரொம்ப அதிகமாகிட்டதா சொல்கிறாங்க. நான் தமிழ்நாடு தான். எனக்கு புதுச்சேரி பற்றி புதுச்சேரினாலே மதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கஞ்சா போதை இருக்கும், எல்லா பக்கமே இருக்கும். நாங்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டு சைடு யாராவது கஞ்சா அடிக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பசங்க, டீனேஜ் பசங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு, அவங்களால வீட்டில் டெய்லி சண்டை வரும், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தயவு செஞ்சு போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அவங்கள போதை மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க. உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒரு 16, 17 வயசு பசங்க இதெல்லாம் பண்ண முடியும்னா அவங்க பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்க கவனிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் தயவு செஞ்சு நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் நல்லா எல்லா பக்கமும் பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள பண்ணி போட்டோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வயது வித்தியாசம் பார்க்காம மரண தண்டனை கொடுக்கணும். இது என்னோடய ஒரு கோரிக்கைங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த குழந்தைக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் எல்லாரும். அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும். இனிமேல் இது மாதிரி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாதுங்க. இதுதான் என்னோடய ஆசை. எல்லாமே. ரொம்ப நன்றி.